ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ரோ வந்து நான் மெடிக்கல் பில்லிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர் வந்து ஸ்கோப் இருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நீங்கள் வந்து ஆல்ரெடி மெடிக்கல் பில்லிங்கில் இருக்கீங்க, ஒரு மெடிக்கல் பில்லிங் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிக்கல் பில்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஏஆர் காலர், செகண்டு ஏஆர் அனலிஸ்ட், தேர்டு மெடிக்கல் கோடிங், ஃபோர்த்து மெடிக்கல் பில்லிங். ஸோ இல்லை மெடிக்கல் பில்லிங், மெடிக்கல் கோடிங், ஏஆர் அனலிஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வைஸ் ப்ராசஸ். மெடிக்கல் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்ட் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ மெடிக்கல் பில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி ரொம்பவே கம்மியாக தான் கொடுப்பாங்க. 12K, 13K, 14K அந்த மாதிரி தான் இருக்கும். டேக் ஹோம் சேலரி நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாம் போக டேக் ஹோமாக உங்களுக்கு 13K, 12K அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷர்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு வேறு கம்பெனிஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு வந்து கரியர் கேப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி நீங்கள் இங்கே தான் வருவீங்க. அதுக்கு நீங்கள் இப்போவே வந்து இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேலரி அதிகமாகணும் அப்படின்னா அந்த சில கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த் 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட், அதாவது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் கழிச்சு இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் வேறு கம்பெனி ஸ்விட்ச் ஆகிக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த நான் வாய்ஸ் கம்பெனிஸ், மெடிக்கல் பில்லிங் கம்பெனிஸ் தான் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரோ ஆக போகுது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் பில்லிங்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக நீங்கள் ஏஆர் அனலிஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏஆர் அனலிஸ்ட், மெடிக்கல் பில்லிங் ரெண்டும் சேம் தான். பட் உங்களுக்கு சேலரியுமே அதிகமாக இருக்கும். நீங்கள் மெடிக்கல் பில்லிங் வந்து இன்டர்வியூ ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் அனலிஸ்ட் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே சேம் தான். ஸோ சேம் ஆஸ் மெடிக்கல் பில்லிங் தான் இருக்கும். நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணலாம். தயவு செஞ்சு பாண்ட் பேஸ் கம்பெனிக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. இந்தமாரி 10th 12th சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும் ஃபார் 2 years. ஸோ பாண்டுக்குள்ளே வந்து இருக்கேன். ஸோ இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், 20K கொடுக்கணும், 30K கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே மட்டும் தயவு செஞ்சு போய் லாக் ஆகிடாதீங்க. ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம அக்கௌண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.